கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜுன் அன்பு வணக்கங்கள். தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சு. என்னுடைய பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, அவளுடைய குழந்தைகள், மாப்பிள்ளை எல்லாரோடையும், என்னுடைய ஃப்ரெண்டு வசந்தாவோடையும் நான் ரொம்ப ஜாலியாக பண்ணை வீட்டில் தீபாவளியை கொண்டாடினேன். பட்டாசு 8000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு போக என்னுடைய அண்ணா மகளும் மாப்பிள்ளை குழந்தை எல்லாருமே வந்திருந்தா. எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக வெடி வெடித்தோம். அவள் வேற 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு வந்தா. ஆக 10,000 ரூபாய்க்கு இந்த வாட்டி பட்டாசு வாங்கி வெடித்தோம். அது மட்டும் இல்லை, விதவிதமான ஸ்வீட்டு, ஜாங்கிரி, லட்டு, ஸ்பெஷல் மிக்சர், இதுபோக நாங்கள் செஞ்சுருந்த 7 கப் கேக், அப்புறம் ரிப்பன் பக்கோடா, அப்புறம் ஓமப்பொடி, அல்வா. ஏன்னா ஃபண்டில் சேர்ந்து தான் நாங்கள் பட்டாசு வாங்கினோம். அதில் எங்களுக்கு அல்வாவும் ஓமப்பொடியும் வந்துடுது. ஆக விதவிதமான பட்சணங்கள் விதவிதமாக அது பண்ணி நாங்கள் இந்த பண்ணை வீட்டில் கொண்டாடினோம். பண்ணை வீட்டில் கொண்டாடுறதுனாலே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாகலாம் வெடிபட முடியும். மயிலாப்பூரில் சிட்டிக்குள்ளெல்லாம் போடுறதா இருந்தால் இங்கே வெடி வைக்காதீங்க, அங்கே வெடி வைக்காதீங்கம்பா. இங்கே அப்படி இல்லை, ஏரி கரையில் எங்கள் வீடு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நாங்கள் பண்ண முடியுது. அதுலேயும் சிறுக கட்டி பிறகு அவள் இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு தான். ஆனால் இதோட எல்லாருடைய மனசும் பரந்த மனசாக இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற இடத்த நல்லா நெருங்கி படுத்து, நெருங்கி பழகும்போது இதயம் ஒன்றாகும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார்ல, அது மாதிரி அவ்வளோ அன்பாக ஆசையாக ஒருத்தருக்கு பேசிட்டு பழகிண்டு விதவிதமாக நமக்கு கேட்ரிங் பண்ணி தரது கூட குமார் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு எல்லா கேட்ரிங்கும் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சாப்பாடும் அவ்வளோ அருமையாக இருந்தது. விதவிதமான டிஃபன், பூரி பண்ணி கொடுத்தாரு, தயிர் சாதம் கொண்டாரு. ஒரு நாள் எல்லா பாயாசத்துலேருந்து வடையிலேருந்து எல்லா விதவிதமாக. அடுத்த நாள் காத்தால டிஃபன், இட்லி, தோசை, என்னென்னமோ இன்னும் விதவிதமாக பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் கூட மறக்கவே முடியாது. இந்த மாதிரி பூஜை ரூமில் பூஜை பண்ணினோம். பூஜையும் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு மட்டும் ஜாலி இல்லை, இங்கே வந்தவாளுங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அப்புறம் தெருவில் துப்புரவு பணியாளர், அவருக்கு கூட ஸ்வீட்டு காரம்லாம் கொடுத்து அவருக்கு என்னால் முடிஞ்ச பைசா கொடுத்தேன். அது மாதிரி இங்கே அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவளுக்கெல்லாம் ஸ்வீட்டு காரம் கொடுத்தேன். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது புடவை வாங்கி கொடுத்து அவளையும் மகிழ்ச்சி கடையில் அழுத்தி நானும் நல்லா விதவிதமாக வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த கொண்டாடினோம். இந்த தீபாவளியை என்றைக்குமே மறக்க முடியாது. இந்த பண்ணை வீட்டுக்கு 30 வருஷத்துக்கு மேலாச்சு. எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அந்த பண்ணை வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடுவோம். நீங்களும் முடிஞ்ச போது எங்களோட கொண்டாடுங்க. வணக்கம்.